ஹாய்டா. மாஃபியா. ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். பூணு பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். பூணு பாட்டில் உங்களை கொஞ்ச நேரம் டீஸ் பண்ணிவிட்டு அங்கிருந்து போயிருப்பான். இப்போது அதுலேருந்து பார்க்கலாம். பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். நீங்கள் ஷாக்கிங்காக அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் பேக்கை தேய்ச்சிக்கிட்டே இப்போ ஏன் உங்களை பார்த்தா ஆன் அங்கே என்ன பண்ணுற? ஆ தோ வரையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏன் கிட்ட போகிறீங்க? அவன் இப்போ மார்னிங் இல்லையா, மார்னிங் ரொட்டீன் ஹெல்த் ஷேக் அந்த மாதிரி ஏதோ போட்டுட்டு சார்கிட்ட கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சார்கிட்டையா? இந்தா அப்படி இது ஜேகே சாருக்கு, இது விக் சாருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஓகே, கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நானும் கொண்டு போகணுமா? அவன் திரும்பி கூட பார்த்தா நீ தான் இருக்க, வேற யாருக்குன்னு போ. சரி ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த பிளேட்டை வாங்கி வச்சுட்டு, சார் எங்கே இருப்பார்? ரைட்டில் போ, உனக்கே தெரியும். சரி சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. டச் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதுதான் ஓடுது. ஒரே ப்ளஷ் அப்படி இருந்தாலுமே ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் திங்க் பண்ணிட்டு போயிட்டுருக்க. அங்கே ஒரு ஜிம் செட்டப் இருக்குது. மார்னிங் டைமு ஜேகே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். ஷர்ட்லெஸ்ஸாக பேனு பார்த்துட்ருக்கீங்க. வாயை பொழுது பார்க்குறீங்க. உங்கள் கையில் அந்த ஷேக் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பிளேட்டை நீங்கள் அதை பிடிச்சிட்டே அப்படி பார்த்துட்ருக்க. உங்கள் பேக் சைடு இருந்து தான் வந்துட்டுருக்கான். பிகாஸ் அவன் வச்சிருந்த பேக்கு காணும். அதை தான் சுற்றி சுற்றி தேடிட்டுருக்கான். பட் நீங்கள் வரதெல்லாம் கவனிக்கவே இல்லை. ஜேகேவை பார்த்துட்டே இருக்கீங்க. அதுவும் உங்கள் கண்ணு கேமரா மாதிரி ஏதோ ஜூமிங்லாம் போகுது அவன் பாடிக்கு. அது அப்படியே உத்து உத்து பார்த்துட்ருக்கீங்க. அது எப்படின்னா அவன் பாடியில் இருக்க வாட்டர் ட்ராப் கூட உங்களுக்கு அப்படி தெரியுது மைல்டுட்டா. இந்த ஆங்கிளில் நம்ம இது வரைக்கும் இவனை பார்த்ததே இல்லையே. இவன் என்ன இவ்வளோ ஹாட்டாக இருக்கான்? ஐயோ, என்ன சத்தியமாயா வேற மாதிரி இருக்கான். குட்டுத்து வச்சுது அந்த ஸ்வெட்ஸ்லாம். ஐயோ, எங்கெங்கெல்லாம் போகுது. அவன் அந்த மிஷின்லேருந்து இறங்கி ரெட்மில் போகிறான். போகும்போதே மிரர் இருக்கு. அந்த மிரரை பார்த்துட்டு லைட்டாக ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணி கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி அவனோட ஆம்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு டவல் எடுத்து லைட்டாக ஃபேஸில் லைட்டாக டச் பண்ணி எடுக்கிறான். உங்கள் வாயை பொழந்து பார்த்துட்ருக்கீங்க. வாயிலேருந்து வாட்டர் ஃபால்ஸே வெளியே வரும் போல் அந்த மாதிரி பார்க்குறீங்க. இப்போ தான் உள்ளே வரான். ஆன் தானே எங்கே என்ன பண்ணுறான்? ஏன்னா இவன் ஸ்டோன் மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே வந்து உங்கள் பின்னாடி நிற்கிறான். வந்திருக்கிறது கூட உங்களுக்கு தெரியல. நீங்கள் இங்கே ஜேகேவை பார்த்துட்ருக்க, அவன் உங்களை பார்த்துட்ருக்கான். எங்கே பார்க்குறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நீங்கள் தான் ஜேகேவை பொழந்து பார்த்துட்ருக்கீங்களே. அவனை பார்க்குறீங்கன்னு இவனுக்கு தெரியுது. லைட்டாக சிரிச்சிட்டு பேக்கில் இருந்த மாதிரி உங்கள் காதுகிட்ட வந்து, அண்ட் உனக்கு உன் உயிர் மேலே பயம் இல்லையா என்ன? அவன் பேசுறது காதுலேயும் விழல. ஹலோ அண்ட் உன்கிட்ட தான் பேசுகிறேன். எப்பயும் விழலை. வழக்கம் போல் அவனுக்கு எதுவும் காதலே விழலன்னு நினைக்கிறான். அப்படி சொல்லிட்டு பேக்கை பிடிச்சி ஒரு ப்ரெஸ் தான். ஆமாம் அப்படி கத்திட்டு திரும்பி பார்க்குறீங்க. நின்றுட்டுருக்கான். பிளேட்டு கீழே போட்டுட்டீங்க. கேர்ள்ஸ் வாய்ஸில் கத்துறீங்க. ஜேகே டர்ன் பண்ணி பார்த்துட்டான். பொண்ணா எங்கே எப்படி பொண்ணு அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா உங்கள் பேக்கை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் எங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்ருக்கான். சார் வலிக்குது. ஆமாம் வலிக்குது சார் ஏன் என்ன மட்டும் இப்படி பண்ணுறீங்க? அதுதான் கேட்குறான். நீ என்ன ஒரு மாதிரி வியர்டாக இருக்க?
வியாடா. சார் சார் வலிக்குது அம்மா. பொண்ணு வயசுல தான் கத்திட்டு இருக்கீங்க. சீக்கிரமும் பார்த்துட்டு இருக்கான். ஆல்ரெடி ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இங்க வி உன்னதான் இந்த வாய்ஸ்ல பேசக்கூடாது சொல்லியிருக்கல. ஐயோ ஆமா ஆமா ஐம் சாரி. நான் சும்மா சும்மா பேசி பேசி பார்த்தேன். சரி இங்க என்ன பண்ற? சாருக்கு ஹெல்த் ஷேக் தெரியல, சம்திங் ஏதோ கொடுக்க சொன்னாங்க, அதான் கொடுக்க வந்தேன். கொடுக்காம நீ என்ன பார்த்துட்டு இருக்க? அதுவும் பின்னாடி நான் இருக்கேன், வந்து நான் உன்னை கூப்பிடுறேன், காதுலயே விழல. சாரி சார் ஐம் சாரி. வி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு குட்டி பையன் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான். உங்கள் கேரக்டர் நீங்கள் சுட்டி சுட்டியாக அந்த மாதிரி கிரேசியாக அதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. எப்போவுமே வெறப்பா சுற்றிட்டு இருக்கவன் உங்களை பார்க்கும்போது லைட்டாக சிரிக்கிறான். அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அதுவும் ஒரு குட்டி பையனா உங்களை ஒரு பிரதர் மாதிரி பார்க்குறான். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் பெருசாக கண்டுக்க மாட்டேன்றான். இப்பயும் நீங்கள் இப்படி நின்றுட்டு இருக்க ஜேகே, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி டவுல் எடுத்து தொடச்சிக்கிட்டே அவன் உங்கள் 2 பேர்கிட்டையும் வரான். என்னாச்சு? ஏதோ கேர்ள் வாய்ஸ்லாம் கேட்ட மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். துருன்னு முழிக்கிறீங்க. உண்மைதான், ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது கூட நீ இப்படி தானே பேசின. ஆமாம் அப்படி சொல்லிட்டு வேகமாக தலையாட்டுறீங்க. ஆமாவா? இப்போ நீ தானே பேசின. ஐயோ நம்மளே மாட்டிக்கிட்டோமா, அதுவும் இவ்வளோ சீக்கிரமா? வி பார்க்குறான். ஜெகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வி ஜேகே டைவர்ட் பண்ணுறான். அவன் டைவர்ட் பண்ணுற இந்த செகண்ட் உங்கள் கண்ணு அகெயின் ஜேக்கோட ஆப்ஸில் போதும். கிட்ட பார்க்குறீங்க இல்லையா, தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போது கிட்ட பார்த்துட்ருக்கீங்க. வி அவனை டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போதோ திரும்பி உங்களை பார்த்தா அவன் ஆப்ஸை பார்த்துட்ருக்கீங்க. அவனுக்கு கண்டிப்பாக இவன் இங்கே இருந்தா சீக்கிரமாக செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அவன் எங்கேருந்து கிளம்பு, காதலே விழல, ஒன்று தான் இங்கேருந்து கிளம்பு அப்படி உங்களை டைவர்ட் பண்ண பார்க்குறான். நீங்கள் எங்கே அதெல்லாம் காதில் விழுது உங்களுக்கு? வே ஒரு நிமிஷம் இரு. இவனை பார்க்கவே சம்திங் ஏதோ வியர்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, அவன் ஏதோ சின்ன பையன். எங்கிறது கிளம்பு அப்படி வி சொல்லும் போதோ நீங்கள் ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்க கிட்ட வரான். ஏய் உன்னை யார் இங்கே அனுப்புனது, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு உங்ககிட்ட வந்து க்ளோஸாக நின்றுட்டு, உன்னதான் உனக்கு காது கேட்குமா கேட்காதா அப்படி உங்களை கேட்டுட்டு இருக்க, நீங்கள் உங்கள் லிப்ஸை லிக் பண்ணிட்டே உங்கள் கையை மெதுவாக அவன் செஸ்ட்டுக்கு கொண்டு போகிறீங்க. என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வியம் பார்க்குறான். ஜேக்கோவும் லைட்டாக பெண்ட் பண்ணி பார்க்குறான். அவன் செஸ்டில் கை வச்சு பாம் பண்ணுறீங்க. ஜேக்கு கடுப்பாயிடுச்சா, வி சடனாக வந்து உங்களை பிடிச்சிட்டான். ஈவன் என்ன பண்ணுற நீ? ஜேகே கத்துறான். வி என்ன பண்ணுறான்? ஜேகே அவன் ஏதோ சின்ன பையன் அப்படின்னு வி சொல்லிட்டே ஜேகேவை பார்த்தா ஜேகே கண்ணை தேடுறான். வி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க கையை எடுத்து முறுக்கி என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? கையை வலிக்குது மட்டும் சொல்லு, இங்கிருந்து முதல்ல கிளம்பு. அது சார் அப்படி சொல்லிட்டு நீங்க ஜேகேவை பாக்குறீங்க. ஜேகே கன் எடுத்து லோட் பண்ணிட்டே எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன டைப் பண்ணிட்டே அப்படி கத்திக்கிட்டே கன் எடுத்துட்டு வரான். கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கிடுச்சு. ஐயோ இந்த கையை வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. சார் அப்படின்னு கேர்ள்ஸ் வாய்ஸ்ல பேச போறீங்க. வி உங்க பேக்கெட்ல பட்டுன்னு ஒன்று வச்சு ஒழுங்கா பேசு. சார் ஒரு நிமிஷம், ஐம் சாரி அப்படி நீங்க கத்திட்டே இருக்கீங்க. வி எங்கத்து கிளம்பு சொன்ன அடுத்த செகண்ட் பிச்சுக்கிட்டு ஓடிட்டீங்க. வி ஜேகேவை பிடிச்சு என்னடா பண்ணாவன், அதுக்கு எதுக்கடா கண்ணு எடுத்துட்டு வர, எவ்வளவு தைரியம் தான் எங்க கை வைக்கிறான். என்னடா நினைச்சிட்டு இருக்கான் அவன்? அவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. அவன் பண்றதெல்லாம் வியர்டா இருக்கு. பையன் மாதிரியே தெரியல. உனக்கு தெரியலையா? தெரிஞ்சிட்டும் நடிக்கிறியா? சுத்தமா அவன் இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. வி ஜேகேவை கோம் பண்ணி எங்க பாரு ஜேகே
அவ ஏதோ சின்ன பையன் நினைக்கிறேன். எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்ச நாள் தானே, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? அப்படிலாம் அவன் கால் பண்ணிட்டு இருக்க இந்த செகண்ட் ஜேகேக்கு ஒரு கால் வருது. அவன் அதை அட்டன் பண்ணி பேசின அடுத்த செகண்ட் செக்கும் வியும் அங்கிருந்து அவ்வளோ வேகமா கிளம்புறானுங்க. வரப்பா ஜிம்முக்குள்ள இருந்து வெளில போறானுங்க. நீங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க இல்லையா? போச்சு போச்சு, நம்மளாலதான் நம்ம கிட்ட வராம அவங்க என் கார் கிட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு டோரோட இடுக்கு சந்துல அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருந்தா. அவங்க 2 பேரும் கார்ல ஏறிட்டு யான் என்ன எங்க இருக்கா கத்தும் போது யான் வேகமா வந்து சொல்லுங்க சார் என்னாச்சு? ஏன் ஒரு நிமிஷம் இங்க பாரு. அவனை இழுத்து காதுகிட்ட வந்து எது சொல்லிட்டா நான் வரத்துக்குள்ள இதெல்லாம் முடிச்சிருக்கணும், புரியுதா? யா ஷோ சார். அவன் அங்கிருந்து கிளம்புறான். யானும் கொஞ்ச நேரத்துல ஒரு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டா. நீங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கீங்க, உங்க கூட சில கார்ட்ஸ் இருக்காங்க. என்னாச்சு? எல்லாரும் எங்க போயிருக்காங்க? அப்படி நீங்க புலம்பிட்டே அந்த ரூமுக்குள்ளேயே இருக்கீங்க. ஐயோ இந்த கையை சும்மாவே இல்லாம அவன் செஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையை பாக்குறீங்க. அந்த பாம் கூட நல்லா இருந்துச்சுல்ல, அப்படி திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன பண்றது, நம்மளோட க்ரஷ் வீதானே. பட் ஜேகே ஐயோ உனக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்களே, யாரை சூஸ் பண்றதுன்னு கூட தெரியல. இப்படி நீங்க எங்க புலம்பிட்டு இருக்க எங்க வியும் ஜேகேவும் ஒரு இடம் வந்திருக்கானுங்க. அங்க ஜேகே ரொம்ப டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கான். வி அத்து எப்படி ஒரே டைம்ல எல்லா வண்டியும் போலீஸ் கிட்ட மாட்டோம், ஏண்டா நம்மளுக்குள்ள எவனான ஸ்பை இருக்கானா என்ன? அப்படி கேட்டுட்டே ஜேகே திரும்பி பார்த்தா ஜேகே கண்ணை மூடி திங்க் பண்றான். எங்க ஏதோ விட்டுருக்கோம், ஏதோ மிஸ் பண்ணிருக்கோம், அதனாலதான் போலீஸ் உள்ள போந்திருக்கானுங்க. எங்க விட்டோம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடி அவன் சைட்ல ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். இங்க வி சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்கான். அதுல ஒரே டைமிங்ல ஜேகேவோட எல்லா கண்டெய்னரும் போலீஸ் வந்து சேஸ் பண்ணிட்டு போறத அவன் பார்த்துட்டே இருக்கான். ஒரே பிளேஸா இருந்தா பரவாயில்ல, ஒரே இடத்துல மாட்டதுனால ஓகே ஏதோ பிடிச்சிட்டானுங்க. வேற பிளேஸ்ல ஒரே டைமிங்ல, அதுவும் ஜேகேவோட குடோன்ல இருந்து வெளியே வந்த ஒரு 5 மினிட்ஸ் அப்படி கூட இருக்காது, கரெக்டா எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் எப்படி இங்கிருந்து வெளியே போவோம் எப்படி அவனுங்களுக்கு தெரியும்? அதுவும் இந்த டைமிங்ல இந்த இடத்துல சேம் பிளேஸ் எப்படி இவனுங்களுக்கு தெரியும்? இந்த டீட்டெயில்ஸ்லாம் யார் இவனுங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு தெரியாம அவன் பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஜேகேவோட டீலர்கிட்ட இருந்து ஜேகேக்கு கால் வந்துட்டே இருக்கு. அவன் அட்டன் பண்ணி பேசவும் முடியாம கட் பண்ணவும் முடியாம திணறான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனுடைய லைஃப்ல இந்த மாதிரி ஆனது. ஒரே ஒரு கண்டெய்னர் கூட போலீஸால தொடக்கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சேஃபா அவனுடைய ப்ராஜெக்டை செஞ்சு முடிப்பான். பட் இது அவனுக்கே தெரியல, ஒரு வண்டி கூட அவனுங்களால தொடக்கூட முடியாது. பட் எப்படி எல்லாத்தையும் பிடிச்சானுங்க அந்த மாதிரி திங்க் பண்றான். கொஞ்ச நேரத்துல யானும் அந்த சேம் பிளேஸ்க்கு வந்துட்டான். என்னடா டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணி சொன்னல, ரெடி பண்ணிட்டியா? யான் வந்த உடனே ஜேகே எழுந்து இதை கேட்கும் போது யான் எஸ் சார், ரீசெண்டா நீங்க ஒரு ஸ்டேஷன் அட்டாக் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, அந்த ஸ்டேஷன்ல தான் ஆள் வந்து நம்ம கண்டெய்னர்ல தூக்கியிருக்காங்க. அதுவும் இல்லாம வி சார் வேற யாரோ கமிஷனரை ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காரு போல. ஸோ மேபி இது ரிவெஞ்சா கூட இருக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸ்குள்ள வியை கூட அட்டாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போதான் ஒரு கமிஷனரை வி ஷூட் பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ அதை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே புரியுது அவனுக்கு, ஓகே இந்த ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவனுங்களுக்கு எப்படி இந்த டீட்டெயில்ஸ் போச்சு அதுதான் தெரியல. அவன் தப்பு பண்ணிட்டான். அந்த ஸ்டேஷன்ல இருந்து எல்லாரையும் ஷூட் பண்ணி கொன்னு இருக்கணும். எவனும் உள்ள இருந்து வேலை பார்க்குறான்.
என் மேல இருக்க பயம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சா? என் ஒரு வண்டி கூட உங்களால டச் பண்ண முடியாதோ? பட் என் வண்டி எல்லாத்தையும் சீஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ தைரியம்? அப்படி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்க, யான் சார் நம்ம குரூப்ல ஏதோ ஸ்பை இருக்கானா? வியும் ஜேக்குவும் ஷட்டனா திரும்பி விய பாக்குறானுங்க. அவனும் எஸ் சார், இந்த டீட்டெயில்ஸ் நம்மளோட ஸ்பை ஸ்டேஷன்ல இருக்கான் இல்லையா, ஸோ அவன் மூலியமா கேதர் பண்ண நம்ம குரூப்ல எவனும் போலீஸ் இருக்கான். போலீஸா நம்ம குரூப்ல? எஸ் சார், என்னால எதுவும் நம்ப முடியல. பட் இதை பார்த்த உடனே நம்பாம இருக்கவும் முடியல சார். அப்படியே சொல்லிட்டு நீங்க போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பீங்க இல்லையா, எந்தெந்த கண்டெய்னர் எங்கெங்க போடணும், ஒரு கண்டெய்னருக்கும் எவ்வளோ அமௌண்ட், கண்டெய்னர் உள்ள இருக்க சரக்கோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பேப்பர்ல இருந்திருக்கும். அந்த பேப்பரை நீங்க போட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருப்பீங்க. அது இப்போ யான் கிட்ட இருக்கு. யான் ஜேகே கிட்ட காட்டிட்டு இருக்கான். இதனால தான் சார் நம்ம கண்டெய்னர்லாம் மாட்டுச்சோம். தென் இதில் இருக்க சிக்னேச்சர், தென் பிராண்ட் நேம், கண்டெய்னரோட புக்கு, ஆர்சி புக் எல்லாமே உங்கள் பேரில் தான் சார் இருக்கு. உங்களை அரெஸ்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு சார். சொன்ன அடுத்த செகண்ட் என் ஃபேஸில் ஒரு பஞ்சு. இந்த டீட்டெயில்ஸ் எப்பட்றா என் ரூம்ல இருந்து வெளில போச்சு? அந்த அளவுக்கு கார்ட்ஸ் நீங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஹே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என் ரூம்ல வந்து டீட்டெயில்ஸ் தூக்கிட்டு போயிருக்கான். எவனு தெரியாம என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நீ என்கிட்டயே சொல்லிட்டு இருக்க. அப்படி சொல்லிட்டு ஜேகே கன் எடுக்கிறான். வீதான் ஜேகே ஒரு நிமிஷம் கம்முன்னு சைலண்டா இரு. பாரு, நம்மளுக்குள்ளேயும் ஒருத்தன் இருக்கான். முதல்ல அவனும் தூக்கணும்டா. இவனை பண்ணி என்ன பண்றது? வீ உனக்கு புரியலையா? இவன் கார்ட்ஸுங்களை டைட்டா வச்சிருந்தா அவன் எப்படி என் ரூம்ல வந்திருப்பான்? அசால்ட்டா என் ரூம்ல வந்திருக்கான். நீயும் அங்கிளும் மட்டும்தான் என் ரூம்ல வந்திருக்கீங்க. மற்றபடி இவனுக்கு கூட அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாங்க கை காட்டிட்டு அதை பார்த்துக்கிறதே இவன் வேலையை முதல்ல ஒழுங்கா பண்ணானா அப்படி சொல்லிட்டு யான் எதுக்கு நார கண்ணை பாயிண்ட் பண்ணி, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் மிஸ்டேக், புரியுதா? இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு உனக்கு தெரியுதா? உன்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்க. பிகாஸ் நீ அவனை உள்ள போக அல்லோ பண்ணியிருக்க. அவன் ஜேகேவை ஷூட் பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிட்ட. சார் ஒரு நிமிஷம், என் தப்பு தான் சார். ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க சார். நீ சொல்றது எங்கடா நான் கேட்கணும்? ஓ வேலைய நீ ஒழுங்கா பண்ணியிருந்தா. ஹே, ஒரு நிமிஷம். எனக்கு என்னமோ ஆமால் தான் டவுட்டா இருக்கு. அந்த ஸ்பை நீ தானே? ஷாக் ஆயிடுச்சா? பிகாஸ் ஜேகே தான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டானே. அவன் நம்புறவங்க 2% தான். ஒன்று வி, ரெண்டாவது அங்கிள். ஹே யான் அப்படி சொல்லிட்டு ஜேகே லைட்டாக பெண்ட் பண்ணி யானை பார்த்தா. சரி ஓகே, அந்த போலீஸ்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன்? சார் என்ன பேசுகிறீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். புழுவாதடா. என்னை விட அவன் நிறைய அமௌண்ட் கொடுக்குதா சொல்லிட்டானா என்ன? இல்லை சார் ஒரு நிமிஷம். நான் செஞ்சது தப்பு தான் சார். தப்பு தானா? அது இப்போதான் உங்களுக்கு தெரியுதா? அப்படி சொல்லிட்டு கண்ணை சிக்கன் பண்ணலாம். அப்படி வரும்போது ஜேகேவோட கண்ணை மேலே தூக்கி விட்டுறான். அந்த கண்ணு மேலே போய் சுடுது. என்ன பண்ற வி? இப்போ நான் மட்டும் தடுக்கலன்னா இப்போ யானை நீ கொலை பண்ணிருப்ப. ஹே வி, கொலை பண்றது நம்மளுக்கு என்ன புதுசா? என்ன புதுசு இல்லடா, நம்ம கூட இருக்கிறவங்க. டே உனக்கு புரியலையா? யான் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பையா இருக்கணும். பைத்திய மாதிரி வளராதுறான். இப்போ இத்தனை வருஷமா நம்ம கூட இருக்கான். ஆமா நம்ம கூட இருக்கான். பட் என் ரூம்ல எவனையும் விட்டுருக்க கூடாதுல்ல. எதுக்கு இவன் விட்டான்? வி எப்பயாவது உன் மூளையை நீ யூஸ் பண்ண. அப்படியே ஜேகே சொல்லும் போதா ஓகே ஜேகே காமா ஃபர்ஸ்ட் இரு அப்படியே சொல்லிட்டு ஏன் எழுந்துறீங்க, இந்த கிளம்பு, போயிட்டு ஸ்பை யாருன்னு அந்த டீட்டெயில்ஸ் கொண்டு வா அப்படியே சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டு
ஜேகேவை கம்பெனி குடோனுக்கு வரானுங்க 2 பேருமே. இது எதுவுமே தெரியாம நீங்க மார்னிங் சீக்கிரமா வர சொன்னானுங்க, சாப்பாடு எதுவும் கொடுக்கல, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லயே ஒரு கிச்சன் செட்டப் இருக்கும். ஜேகேக்கும் வீக்கும் குக் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் யான் மட்டும்தான். அவன் குக் பண்ணி இருக்கும் போது நீங்க வந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அவன் கூட சொல்லியிருப்பான் இது வீக்கு இது ஜேகேக்குன்னு. சரி ஓகே கொஞ்சம் சாப்பிட்டா எதுவும் ஆகாதா அப்படியே சொல்லிட்டு நீங்க ஃபுட்டை பார்த்தா டெம்டிங்கா இருக்கு, வாயெல்லாம் ஊறுது, செம்மையா இருக்க போது, டேஸ்டா இருக்குல்ல, ஓகே ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபுட்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணா செம சைஸ் ஸ்பைசியா இருக்கு. இது என்ன இவ்வளோ காரமா இருக்கு, இது ஜேகே ஃபுட் தானே, சே இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படியே சொல்லிட்டு வியோட பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதுவும் அப்படிதான் இருக்குமா, பசி ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கு. அப்பா இதுதான் நம்ம டேஸ்ட்டுக்கு இதுதான் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கா. கார் சவுண்டு, வாய் ஃபுல்லா நூடுல்ஸு, கீழே வர அது தூங்கிட்டு இருக்கு. என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பாக்குறீங்க, ஷோட் மழைலாம் கொட்டிக்கிச்சு. இவனுங்க இதுக்கு இப்போ உள்ள வரானுங்க, அவசரமா 2 பேரும் வெளில போனானுங்க, அகைன் உள்ள வரானுங்க. அப்படி திங்க் பண்ணிட்டே வாயில இருக்கிறது முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம எங்க உள்ள நின்றுட்டு திணறிட்டு இருக்கீங்க. அவ வந்த வேகத்துல டேபிள் மேல இருக்க ஃபிளார் வாஷ தூக்கி அடிச்சுட்டு எப்பட்றான் எவனும் உள்ள இருக்கான் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போது நீங்க டஸ்ட்பின்ல போய் துப்பிட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டா இதுக்கு இவன் அப்படி கத்துறான் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து நிக்கிறீங்க. ஜேகே அவ ஏற கிரிப்பா பிடிச்சிட்டு கத்திட்டு மான்ஸ்டர் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பார்க்கும்போது பயமா இருக்கு. இவன் கோவமா இருக்கானா என்ன, எதுக்கு இவன் கோவமா இருக்கான், ஒருவேளை இவன் செஸ்ட்டை நம்ம டச் பண்ணதுக்கு இப்படி கோவப்படுறானா அப்படிங்கிற மாதிரி நீங்க இங்க நின்றுட்டு இருக்க. ஜேகே அவனை சுத்தி அவ்வளோ காட்ஸ் நின்றுட்டு இருக்கானுங்க. அவன் எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்கான். அதுவும் கிரிப்பா அவன் ஏற பிடிச்சிட்டு ஒரு குள்ளவரியில பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் தலைக்கு மேல கிரீன் லைட் எரியுது. பிகாஸ் அந்த மாதிரி தெரியும் போது ஓகே ஜேகேக்கு இவெல்லாம் நம்பாளு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது அதுக்கு நடுவுல நீங்க நிக்கிறீங்க. நீங்க மட்டும் ரெட்டா உங்க தலைக்கு மேல டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியுது. அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க கொஞ்சம் வியர்டா தான் இருந்திருப்பீங்க, அது எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ரீசன்ட் டைம்ஸ்ல கூட ஜேகேவோட குட்டோன்ல இருக்கேன் யார்கிட்டயோ பேசிட்டு இருந்திருப்பீங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி நீங்க ஏதோ சமாளிச்சிருப்பீங்க. அவன் அதை அப்போ கேர்லெஸ்ஸா எடுத்துருந்துப்பான். இப்போ அது அவன் மைண்டுக்குள்ள ஓடுது. வியும் பாக்குறான், ஏன்னா அவன் கத்திட்டு சைலண்ட் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. எங்க பாக்குறான் அப்படின்னு பார்த்தா அவன் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். வீக்கு புரிஞ்சிருச்சு. ஜேகே ஒரு நிமிஷம் இங்க பாரு, இங்க நம்ம ஒரு ரூமுக்கு போகலாம், ரூம்ல போய் ஏதாவது பேசிக்கலாம் அப்படி வீ சொல்லும் போது ஜேகே மெத்துவா அவன் ஹேர்ல இருந்து கையை எடுத்துட்டு ஒரு மான்ஸ்டர் ஸ்மைலோட உங்களை பார்த்த மாதிரி நடந்து வரான். உங்களுக்கு புரியல என்னவா நம்ம கிட்ட தான் வரானா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வரான். நீங்க ஜேகேவை பார்த்துட்டு இருக்க, அவன் கிட்ட வந்து எல்லாரும் அறிஞ்சிட்டான். கண்ணுலாம் கலங்கிடுச்சு. அவன் அடிச்சு ஒரு அடி டம்முன்னு கீழே விழுந்துட்டீங்க. தலைலாம் சுத்துது, வாயிலிருந்து ரத்தம் வருது, லெப்ஸ் கிட்ட இருந்து ப்ளீட் ஆகுது. தட்டும் தடி மாறி எழுந்து நின்னா எட்டி வயிற்றுலயே ஒரு ஒத்த குபு குபு குபுன்னு உங்க வாயிலிருந்து வாமிட் வர மாதிரி ரத்தம் வந்துட்டே இருக்கு. ஜிகி என்ன பண்ற, அவன் சின்ன பையன்டா, அவன் சித்திர போறான்டா அப்படியே சொல்லிட்டா. ஜேகே வந்து பிடிச்சா அது கூட கேட்காம நீங்க கீழே விழுந்திருக்கீங்க, ரத்தம் வருது, துப்பிட்டு இருக்கீங்க. அத அக்கேன்னு ஒரு ஒத்த அங்க ஏதோ கண்டெய்னர்லாம் இருக்கும் போல, அதுல போய் ஹிட் ஆயிட்டு டம்முன்னு வந்து கீழே விழுறீங்க.